இனி எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். தோசைக்கல் இருந்தால் ப்ரௌனி கேக். இதை செய்யறதுக்கு ஓவன் குக்கர் கடாய் தேவையில்லை. அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை. 100 கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர், இதில் 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை, 50 கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை பிடிக்காதவங்க தயிர் கூட 100 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 75 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதில் 40 கிராம் அளவுக்கு கொக்கோ போட்டு ஒரு 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா லைட்டாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு தட்டு தான் எடுத்திருக்கேன், வீட்டில் சாப்பிட்ற தட்டு. அதில் பட்டர் சீட் போட்டிருக்கிறேன். இப்போ அது மேலே கேக் மாவு எடுத்து வச்சுட்டு மேலாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு இப்போ வீட்டில் பிரியாணிக்கு தம் போடுற பழைய தோசைக்கல் எடுத்து வச்சு அது மேலே தூக்கி வைக்க ஸ்டாண்டு போட்டு அதில் கேக் எடுத்து ஒரு 30 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக 30 நிமிஷம் கழித்து கேக் ரெடி ஆயிரும். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதை பட்டர் சீட்டை எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே ஈஸியாக ப்ரௌனி கேக் ரொம்ப விலை கம்மியில் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை.